ஐ வாஸ் சமனர். ஸோ நீங்கள் நிஃப்டி வந்து கொஞ்சம் மைனஸில் நல்லா போயிருக்க வேண்டியது. பட் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி. நிஃப்டியில் வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ். பட் ரொம்ப மோசமாக போயிருக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தப்பி பொழைச்சது காரணம், மெயின் காரணம் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான். ஸோ பிஎஸ்யூ பேங்க்கில் வந்துட்டு எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களை வந்து 49% வர அலோவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீப் டிஸ்கஷன் வந்து இருக்கிறதுனால வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த இதில் பாருங்கள், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க் அந்த நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மார்ஜினலி பாசிட்டிவ், ஜஸ்ட் அதுவும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னு சொல்லலாம். பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஎஸ்சியில் வரும் பார்த்தீங்கன்னாக்கா 0.81%. ஸோ இது மட்டும் இன்றைக்கி இது ஸ்டேட் பேங்க் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம்னா அது ஒரு ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் அதில். ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் நல்லா தப்பி பழிச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ன் வந்து நிஃப்டி கூட இங்கே பாருங்கள், பிஎஸ்சி பேங்க் வந்துட்டு 1.21% இன்றைக்கி பாசிட்டிவாக போயிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பிகாஸ் ஆஃப் பிஎஸ்சி பேங்க் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ல இருந்து தப்பிச்சது. இன்டர் நிஃப்டி அதனால தப்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்பைரி டே கூத்து. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதனால் வந்து மார்க்கெட்டுடைய போக்கு ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னாக்கா அது நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி 4 ஸ்டாக், சுவிட்சர்லாந்து, யூபிஎல், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஎஸ்சி, இந்த 4 ஸ்டாக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு 29 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெக்கவரினால, இல்லைனாக்கா ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவ் முடிஞ்சிருக்க வேண்டியது. லார்ஜ் கேப் -47, மிட் கேப் வந்து -1.65, சாரி, ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் தான். அதே மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் 16 பாயிண்ட், 54 பாயிண்ட். நல்ல பாசிட்டிவ்ன்றதை விட வந்துட்டு மார்க்கெட் நெகட்டிவில், லார்ஜ் அண்ட் மிட் நெகட்டிவில் வந்திருந்தால் கூட இது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சைனாக பார்க்குறேன். ஏன்னாக்கா இது வந்து கொஞ்சம் எஃப் அண்ட் ஓவில் இருக்கனால அந்த ஒரு ஹங்கமாக நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது இது பாசிட்டிவில் இருக்க வேண்டிய மார்க்கெட் தான். பிகாஸ் ஆஃப் தட் ஹங்கமாக. ஸோ எகைன் நாளைக்கு வந்து எகைன் க்ரீனில் தான் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்து பேங்க் 99 பாயிண்ட் பாசிட்டிவ் அண்ட் நிஃப்டி ஐடி -268 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. தென் செக்டரல் வைஸ் பார்க்கும்போது நேற்று வந்து 3 தான் ரெட்டில் இருந்தது, மற்ற எல்லாம் க்ரீனில் இருந்தது. இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. 3 தான் க்ரீனு, மற்றதெல்லாம் ரெட்டில் போயிருக்கு. ஸோ மெட்டல் வந்து 1.23%. நேற்று கூட சொல்லியிருந்தேன், மெட்டல் வந்துட்டு ஆல்ரெடி ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் வரக்கூடிய நாட்கட்டாக அதனுடைய ஓன் ஆல் டைம் ஹை வந்து இது பிரேக் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தென் நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது ரியாலிட்டி வந்து -1.05 வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ்னு அந்த ஒரு செக்டார் வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து மார்க்கெட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 25,650 என்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட் நியர்லி வந்து மேலே தள்ளி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டோஜி கண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்து எதிர்பார்ப்புகள் மேலே போகிறது நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம நாளைக்குள்ளே ஒரு க்ரீன் எதிர்பார்க்கலாம். வீக்கெண்டில் பார்த்திங்கனாக்கா வீக்லி க்ளோசிங் பேசிஸில் கூட ஒரு க்ரீன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் வந்துட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 57,500 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இப்போ வந்து 58,200 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 57,500க்கும் பார்த்தீங்கன்னா 57,250 ஒரு 750 பாயிண்டில் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நல்ல ஒரு பெரிய மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் வந்து ஐடியும் வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ 35,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இமீடியட் டார்கெட் வந்து 37,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச் இந்த 36,000 அரௌண்ட் இன் அண்ட் அரௌண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு டிக்கெட் கிடைச்சாலும் நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டலோட வந்து சப்சிக்வெண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம்.
தென் வந்து அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் 400, இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ என்ன தான் வந்து லார்ஜ் கேப் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தா கூட மிட் கேப் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்மால் கேப் வந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20,600 இருக்கும். அது ஈஸியாக அச்சீவ் பண்ணணும். ஃபர்தராக வந்து நிறைய மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் எதுவும் மாறல. ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட தான் இருக்குது. ஸோ நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஆயிருக்கான்றதை நான் பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து டவ் 337 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 83 பாயிண்ட்ஸ், அந்த நாஸ்டாக் காம்போஸ்ட் இண்டெக்ஸ் 432 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 இண்டெக்ஸும் வந்து ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து நேற்று ஒரு ஆல் டைம் ஹைக்கு ரெக்கார்ட் பண்ணி நல்ல ஒரு பூஸ்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். தென் வந்துட்டு S&P 500 நல்ல ஒரு ஆல் டைம் ஹை அகைன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் 2-3 செஷனாகவே சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது, பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணா சொன்ன மாதிரி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா வந்து இப்போ ப்ராக்ரஸ் தெரியுது. ஸோ இதனுடைய பாசிட்டிவ் தாக்கம் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கும். ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து நம்ம க்ரீன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நான் ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கேன், நவம்பர் எண்டுக்குள்ளே நிஃப்டி வந்து 27,000 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறக்கூடிய வாய்ப்பு எதுனாக்கா, பீகாருடைய எலெக்ஷன் வந்துட்டு கை நழுவி போகிறது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு. ஸோ அது ஆகுமா ஆகாதுன்றது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஒருவேளை ரீட்டைன் ஆச்சுனாக்கா பெரிய அளவு பாசிட்டிவ் இல்லைன்னா கூட ஒரு நெகட்டிவிட்டி தவிர்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை ஒன்று தவிர வந்து சோஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸும் சரி, நம்முடைய இந்தியன் மார்க்கெட்லையும் சரி, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. ஸோ நம்புவோமாக நிஃப்டி அட் 27,000 பை எண்ட் ஆஃப் நவம்பர். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ F&Oவில் நம்ம வழக்கமாக வந்து கெய்னரில் டாப்பில் இருக்கிற ஒரு 2 ஸ்டாக்கும், லூசிங் சைடில் வந்து டாப்பில் இருக்கிற ஒரு 2 ஸ்டாக் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு F&O செக்மெண்ட்டில் இருக்கிற சுஸ்லாங் அண்ட் UPL இது வந்து டாப்பில் வந்திருக்கு இன்றைக்கி. இது இந்த 2 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் ஐடியா வந்து ஒரு பென்னி ஸ்டாக்னால அது வேண்டாம், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் BSE இந்த 2 ஸ்டாக் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து கொண்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுஸ்லான். ஸோ சுஸ்லான் வந்துட்டு 52,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். பார்த்திங்கனாக்கா மல்டிப்புள் டைம் வந்து அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்தது நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ நல்ல ஒரு திருப்பும் ப்ராக்ரஸ் ஆகிட்டு எகைன் கீழே வந்திருக்கு. ஸோ எகைன் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு 52ன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இப்போ மாறும். எனக்கு நிறைய டைம் இது வந்து சப்போர்ட் எடுத்ததுனால ட்ரேடர்கிட்டேயே வந்து அந்த ஒரு அந்த சென்டிமெண்ட் இருக்கும், ஓகே 52 இதுக்கு மேலே வந்து கீழே வராதுன்றது அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இது ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் பார்க்க முடியுது. 4.67% வந்து எனக்கு அப்போ இருக்குது இந்த ஸ்டாக். ஸோ ஃபர்தராக வந்து மேலே வரும். ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்கிறத விட வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இப்போ இமீடியட் டார்கெட் வந்து ஒரு 59 இருக்கும். ஒரு ஃபியூ செஷன்ஸில் இது வந்துடும். ஸோ மெயின் டார்கெட் அப்படின்னாக்கா இந்த 75 இந்த ரேஞ்ச் வந்து சொல்லலாம். ஸோ வந்து அப் ட்ரெண்ட் வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்து UPL. ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியுது, நல்ல ஒரு சேனல் அப் ட்ரெண்ட் சேனலில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 3.35% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட இமீடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 750 அப்படின்றது தான் இருக்கும். இந்த சேனலுடைய அப்பர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 750, இது வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். தென் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து 24th வீடியோவில் கூட அன்றைக்கி கூட நம்ம இதை அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகக்கூடாது, இந்த 4,000 பிரேக் ஆகக்கூடாது, ஆச்சுனாக்கா 3,400 தான் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக அதை பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதோட வந்து 3,400 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் BSE. ஸோ BSE வந்து நல்லாவே தெரியும். ஸோ வந்து நல்ல ஒரு 3,000 ரேஞ்சிலேருந்து நல்ல கீழே வந்து கிட்டத்தட்ட 2,000 ரேஞ்ச் வரை வந்தது. இது வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் அரௌண்ட் 2,100 சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆனது. இன்றைக்கி வந்து ஒரு 3.61% வந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் ஒரி படிக்க தேவையில்லை. அப்படியே வந்து சப்சிக்வெண்ட் டேஸில் கீழே வந்தால் கூட 2,100 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இங்கேருந்து வந்து திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே வச்சுருந்தீங்கன்னா சொல்ல நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க. ஸோ வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.